இங்க சந்தோஷம் இருக்கான். நீ இங்கதான் இருக்கியா? ஏண்டா வீட்டுல தங்கச்சி அனாதை அளவிட்டு விட்டு இங்க அவளோட கூட்டடிச்சுக்கிட்டு இருக்கேன். காட்டு மிராட்டி, உன்னை இவளை யாரா உள்ள விட்டது? வாசல்ல செக்யூரிட்டி தண்ணி போட்டானா? முட்டாள், உன் சிஸ்டர் கூட நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? டான்ஸ் ஆடுற பாடி ஆடாது. பூதம் மாதிரி வயிற்று இவ்வளவு பெருசா வச்சிருக்கா. அவ கூட இந்த மாதிரி சேர்ந்து ஆட முடியுமா? அவ அப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். இப்ப புது தங்கச்சி She got my wife. My wife is there. ஐயோ, நான் புடிச்சங்கடி. My husband is there. அட பாவிடா. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல. போ புடிச்சு இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்தியா? போ பொண்ணே நீ கை மாத்திட்டியா? என்னடா புடிச்ச முன்னாடி மாத்திட்டு கூட்டா இருக்கிறீங்க? ஓடுங்கடா. என்ன நடக்குதுன்னே தெரியலடா. ஐயோ, ஃபாரின் ட்ரிங்க்ஸா வேஸ்டா போகுதுடா பாவிங்களா. பிராந்தி பாட்டில அடிச்சு வச்சிருக்கீங்க. நிக்காத ஓடு. ஐயோ, பண்ணி பார்த்தீங்க வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே. இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா? இதுக்கெல்லாம் டேபிள் சேர் வர ஆக்கி திம்ச பண்ணிடுற பாரு. Ladies and gentlemen, பாவிங்களா ஓடாதீங்கடா. இன்சூரன்ஸ்டா. சொன்னா கேளுடா, போகாதீங்க. Don't go, stay cool. இந்த பார், இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது. அதை மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை உசுரோட வச்சு கொடுத்து ராஸ்கல். அட பாவிகளா, புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா. அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க? என் கிளம்பு புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களாடா. நாளைக்கு வர்றேன்டா, இந்த சந்தோஷ் யாருக்கிறத காட்டுறேன்டா. மண்ணகட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா. நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிற. நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாம் ஒரு என்ன மல்லா நாய் மாதிரி ஆக்காட்டியா? ஆக்காட்டி ஆக்காட்டி. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல வேலை சுட்டு இருந்தீங்கன்னா அம்மானு கூப்பிடுற வாய் அகூரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிற. எந்திரியா எந்திரியா. ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி, ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க? எங்கிட்ட டபுள் கேம் பிளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ? அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு. ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்னமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் மன்னிப்பு சொல்றேன். ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்ன? எல்லாம் ஸ்லம் பீப்புள், ரவுடி எலிமெண்ட். போனோம்னா பெண்ட கட்டிடுவானுங்க. நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியாலும் சரிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி. யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்னமாவளி சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிட இறங்குற. யோ வாயா. சின்னமாவளமா என்ன நடந்தது தெரியுங்களா? வாய மூடு. எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடா சஃபாரி கேட்டீங்களா? மறுபடியும் டபுள் கேம் பிளே பண்ணானே. லுக் மேன், உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் காலில் விழுந்து கெஞ்சுறான். இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். ஒற்றுமை ஜிந்தாபாத். ஷட் அப். ஃபாலோ மீ. இது என்ன மேன், சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குற? என் கிளப் அடிச்சு நொறுக்கிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை வேடிக்கை பாக்குறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பாட்டி வத்தல் முறுக்கு பாட்டி எல்லாம் வெளியே கூப்பிடியா? எல்லாரும் வெளியே வாங்கடா. இது நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். இருக்கிற தைரியத்துலதான் சவுண்டே விட்டேன். உன் பேரு உண்மையிலேயே வண்டாக்கத்தியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பாரு. இனி ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான். உயிரோடு இருக்கும்போது ஒரு கொல்லி வைக்க பாக்குறான். நீ பார்த்து சும்மா நிக்கிறேன். வைப்பான் என்னடே? எதுக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வருகிறீங்க? மரியாதையா அவர் கால் ஒரு மன்னிப்பு கேட்க. காலை தூக்கு மாப்பிள்ள. அவன் மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா அந்த வெண்குஷ்ட காரணம் என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க. உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்ட இடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க.
ஏன் பண்ணி ஸ்மெல் அடிக்குது மேன், பேட் ஸ்மெல். ஏய், தொழிலை பத்தி பேசாத. ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துறா. போடா டேய். ஏய், இவ்வளவு பெரிய உடம்பு எது கூட்டு வந்திருக்க? அவுட் விடு மேன், அவுட் விடு. அதான் இறங்கு மாப்ள. நீ போய் ஆரம்பியா. ஏய், ஏய் அப்ப மேல வந்து விடுங்க. அந்த ஆளோட தள்ளி விடா. அவன் தள்ளி விட்டா மேல வந்து விடுங்க நீ. ஏய், ஏய், ஏய். பைப்ஸ் வச்சுக்கிட்டு மோதி பாக்குறீங்க. நீ வாயா ஒத்து குத்த. வாயா. என்ன மேன்? ஏய், ஏய், கல்ல இருக்காத. மல்லேஷ் வீரனப்பா. சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல வேடி பார்க்கற மாதிரி பார்க்கற. என்னன்னு கேட்க மாட்டே நீ? மாமா என்ன இது புலி வேஷம்? சண்டை ஆரம்பிக்க. தானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏய் நம்ம கட்டிங்க. ஏன் கட்டிங்க பாரியா? ஏன் கட்டிங்க பாரு. கட்டிங்க காட்டுற நீ கட்டிங்க. ஐயோ இந்த காலா. டேய், மாமாவையா உடைச்ச? ஆமா. டிரைவர் எஸ்கேப் ஆகணும். வர்றவனுக்கு டிரைவர். அது அடிக்கிறாங்க. ஸ்டாப். கர்ச்சீஃப். யூ கேரி ஆன். பூஜா ஸ்டாப். என்னங்க இதெல்லாம்? என்னது ஒண்ணுங்க இதெல்லாம்? நீ இதுங்களோட ஸ்டே பண்ணிருக்கியா? அப்ப நீதான் அந்த சிலம்பக்காரங்களை எல்லாம் என் கிளப்புக்கு அனுப்பி அடிச்சு நாசம் பண்ண சொன்னியா? ஐயோ நான் இல்லைங்க. என்னடி என்னையா நீ கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டியா? ஏன் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு கை நீட்டி அடிக்கிறியா? என்ன நினைச்சிருக்க நீ? பின்னாடி கூட கை நீட்டி அடிப்பேன். 2 மாசம் கர்ப்பிணி எப்படி கை நீட்டி அடிக்கிறியே? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? ஐயோ, ஐ டோன்ட் லைக் தி சென்டிமெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. நீ யாருமா? நீ யாரு? நான் யாரு? மண்ணங்கட்டி தானே. உன் ஏஜுக்கு உன் பாடி எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்கிற. உன் பொண்ணு பாடியையும் பாரு. இத பாரு அசிங்கமா நிக்கிறா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அபார்ஷன் பண்ணிக்கொண்டே அதையும் கேட்கல. நீங்க எல்லாமே சேர்ந்து என்ன எடுத்து ஸ்கீம் பண்ணி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அதான் நடக்காது. விட மாட்டேன். உங்க எல்லாரையும் புக் பண்ணி போலீஸ் பிடிச்சு கொடுக்கல. நான் லண்டன்ல இருந்து வந்தவ இல்ல. கொத்தலுங்க. இத பாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் பொண்டாட்டி ஒழுங்கா வச்சிருந்தா அவன் ஏன்டா அந்த வீட்டுக்கு வரப்போறா? ஒரு புள்ளதாட்டி பொண்ணை கையிட்டு அடிக்கிறேன். அவனுக்கு வெக்கமா இல்ல? என்ன புள்ளத்தாச்சி? நீ யாருமே இதுல இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகிறதுக்கு? அவ வயிற்ற தள்ளிட்டு வந்தா நீ ஏன் வீட்டுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ற? உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல, அது பத்தாது உனக்கு. என் ஒய்ஃப் மேட்டர்ல எதுக்காக இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறடி? அப்படின்னா அவளுக்கு நீ செகண்ட் ஹஸ்பண்டா? இல்ல அவளை நீ சைடுல மெயின்டைன் பண்ற? கையெடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு முறையை கொச்சப்படுத்துறா. என்ன கொச்சப்படுத்துறது, எச்சப்படுத்துறது? வாங்க சார், கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. என்ன நியாயம் கேளுங்க அவன்கிட்ட. எல்லாம் என்னையா கிரௌட்ஸ் எல்லாம் மொத்தம் வந்து அடிக்கிறீங்க? இதனுடைய பர்சனல் மேட்டர், லைஃப் மேட்டர், ஒய்ஃப் மேட்டர். இது நாங்க ஃபேமிலியோட ஸ்ட்ரீட்ல நின்னு மைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ற. கோ கெட் லாஸ்ட். எப்ப நீ மேட்டரை தெருவு கொண்டாந்துட்டு இனிமேல் பப்ளிக் மேட்டரா? பப்ளிக் மேட்டர் பப்ளிக் தாடா டீல் பண்ணுவாங்க. என்ன மேன், கிரௌட் ரொம்ப மோசமா இருக்குது. முந்தி எல்லாம் பிரச்சனைனா ஜனங்க நின்னு வேடிக்கை தான் பாப்பானுங்க. இப்ப இவனுங்களே புது அடிக்க ஆரம்பிச்சானா தெரிஞ்சுட்டானுங்க. சர்டிபிகேட் கொடுக்குறியா? என் மூஞ்ச பாரு மேன், ஜாதி கலவரம் நடந்த ஏரியா மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. உனக்கு அதே மாதிரி போட்டு அப்பளோ ஃபோன் பண்ணுங்க. அப்பளோ ஹாஸ்பிடல் லைன்ல இருக்காங்க. ஹலோ டாக்டர், உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அப்படி 2 மாடி வருங்க. அப்பவே சொன்னம்மா, அதெல்லாம் கேட்காம ஆடம்பரத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்ல, அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். பூஜா, எப்படி தூக்குற குழந்தைய? பார்த்து தூக்கு. எனக்கு குழந்தைய தூக்க தெரியும். என்ன விட உங்களை தான் ஜாஸ்தி அடிச்சாங்க. கிஸ் பண்ணானுங்க. ஐயோ மூஞ்ச பார்த்தா தெரியல. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சின்ன பசங்க படிக்கிற பிளாக் போர்டு மாதிரி ஆயி போச்சு மூஞ்சி. அம்மா கைய பாத்தியா எல் போர்டு மாதிரி ஆக்கி விட்டாங்க. மொத்தத்துல பாடியே போர்டு அவுட் ஆயிருமோன்னு பயமா இருக்கியா? அப்பா அடா பாவி, காம்பவுண்ட் பிராக்சர் ஆக்கி விட்டியா? அந்த காம்பவுண்ட் கூட்டு போய்
இந்த சனியனை எடை போட்டு வித்துட்டு வாங்க வீட்டுக்கு போலாம். எதுக்கியா வீட்டுக்கு? அட உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குல்ல. இவரு பெரிய கிங், இவரு ஃபேமிலில ஒரு பிரின்ஸ் சார்லஸ் பிறந்துட்டாரு, கூப்பிடுறாரு. வாயா, உன் பொண்ணையே டைவர்ஸ் பண்றதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன மாப்பிள, உன் பொண்ணுக்கு இனிமே வேற மாப்பிள பாத்துக்கோ போ. மாப்பிள இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல, அதான் உன் பொண்ணு பூஜாவை டைவர்ஸ் பண்ண போறேன். ஏன் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, உன் சம்சாரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மிட் நைட் பார்ட்டி தான் என் கண்ணத்துல அடிச்சு கேவலப்படுத்துச்சு. அது கூட உனக்கா நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, கல்யாணத்தன்னைக்கே உன்னுடைய 3வது பொண்ணு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு ஏதோ ரிலேஷன் சொல்லி பூசி மூழ்கிட்டு அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 3, கிளப் ஓப்பனிங் டே அன்னைக்கு உன் பொண்ணு ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாக்க உடம்பு ஃபுல்லா புடவைய பார்சல் மாதிரி சுத்திக்கிட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபாரின் விஐபியை கண்ணத்துல அடிச்சு இன்சல்ட் பண்ணா, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். பாயிண்ட் நம்பர் 4, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஒரு பையன் வச்சிருக்க, அவன் என்னடானா பண்ணி மேய்க்கிற பொண்ணோட ஓடி போய் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனுடைய ஸ்டேட்டஸ் ரொம்ப இறக்கிருச்சு. நீ என்னடானா அதை பத்தி நியாயம் கேட்கிறேன்னு கூட்டு போய் எல்லாரையும் விட்டு என்ன அட்டாக் பண்ணி மாவு கட்டி போட்டு படுத்து படுக்கை ஆக்கிட்டேன். இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. இதோ பார், உன் ஸ்டேட்டஸ்க்கும் என் ஸ்டேட்டஸ்க்கும் நீ ஒத்து வராது. கெட் அவுட், வெளியே போ. என்னடா சொன்ன? ஆமா, வெளியே போடா. என்னடா வெளியே போடா. என்ன வர்ற? என்ன மாப்பிளைய பார்த்து டாங்குற? உனக்கு என்னடா மரியாதை? உன் மூஞ்சில சோத்தாங்க வைக்க. மூஞ்சி சோத்தாங்க என்ன? அது குப்பத்து லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றேன். இந்த லாங்குவேஜ் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு லிட்டரேச்சர் படிச்சு வரணுமா? ஏண்டா பொண்ணை பார்த்தா அப்பனுக்கு உங்க கால் வந்து கெஞ்சணுமா? இதோப்பா என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். உன் ஒருத்தனுக்காக என் குடும்பத்துக்கு இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பகச்சுக்கிட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்தணும். இல்ல பீஸ் பீஸா கட் பண்ணி லண்டனுக்கு கொரியர்ல அனுப்பிச்சுவேன். என்ன யார் ரவுடிசம் பண்றியா? நினைப்பா என்னயா ஓவரா பேசிட்டே போற? கண்ணியா லோட் பண்ணிருக்கேன். இத பார், சவால் விடுறேன். உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு சூப்பர் மாடல் பிகரை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அந்த கல்யாணத்துக்கு உனக்கு நான் பத்திரிக்கை வைப்பேன். நீயும் வர போற. நவ் யூ கெட் அவுட். வெளியே போயா, போயா வெளியில. ரபோ, நான் தொட்டு விடு, தொட்டு விடுவேன், ஷூட் பண்ணிடுவேன்.